ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குவைத்தில் இருக்க இந்தியர்கள், வெளிநாட்டவர்கள், லேபர், டிரைவர்கள் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான வீடியோ இது. குறிப்பாக குவைத் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்தியன் எம்பசி இம்பார்ட்டன்ட் வார்னிங் கொடுத்துருக்காங்க ஃபேக்கான விசா வெப்சைட்ஸுக்கு. இந்தியன் எம்பசி இம்பார்ட்டன்ட் வார்னிங் கொடுத்துருக்காங்க ஃபேக் விசா வெப்சைட்ஸுக்கு. இப்போ நான் சொல்ல போகிற முக்கியமான தகவல் இந்தியர்களுக்கான எச்சரிக்கை. இந்தியன் எம்பசி தெளிவாக சொல்லியிருக்காங்க, நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி எந்த வெப்சைட்லையுமே குவைத் விசா அப்ளை பண்ணாதீங்க, ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணி யாரும் ஏமாறாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக இந்த எச்சரிக்கை கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, குவைத் விசா அப்ளை ஆன்லைன், குவைத் ஒர்க் விசா ஃப்ரம் இந்தியா, குவைத் விசா வெப்சைட் இப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி முன்னாடி வர வெப்சைட்டில் என்ட்ரு ஆகுறாங்க. அவங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க, பேமெண்ட்டு கூட பண்ணிடுறாங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரியான வெப்சைட்கள் எல்லாமே பெரும்பாலும் ஃபேக் தான். விசா கிடைக்காது. நீங்கள் எப்போதும் பேமெண்ட்டை ஆன்லைனில் பண்ணக்கூடாது. பேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய மணி போயிடும். முன்னாடிலாம் என்ன மாதிரி இருந்துச்சுன்னா, கடந்த சில மாதங்களாக இந்தியாவில் இருந்து நிறைய பேர் 20,000, 30,000, 50,000 ரூபாய் ஃபேக் ஏஜென்ட்ஸ் அப்புறம் ஃபேக் வெப்சைட்டில் கொடுத்து ஏமாந்துடுறாங்க. இது மாதிரி ஏமாந்தவங்க ரொம்பவே அதிகம். அதனால தான் இந்தியன் எம்பசி அஃபிஷியல் வார்னிங் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன புது அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா, இந்தியன் எம்பசி என்ன சொல்கிறாங்கன்னா, குவைத் விசா ஒன்லி அஃபிஷியல் சேனல் மூலமாக மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். கவர்மெண்ட் அப்ரூவ்டு ஏஜென்ட்டுக்கிட்ட நீங்கள் அப்ளை பண்ணலாம். எம்பசி, மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் இல்லைன்னா சாகில் ஆப் வழியாக தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. எந்த ஒரு ப்ரைவேட் வெப்சைட்டும் ஆன்லைனில் டைரெக்டாக விசா சேல்ஸ் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயத்தை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது ஒரு குடும்பத்தோட வாழ்க்கையவே ரொம்ப பாதிக்கும். நெக்ஸ்ட் டெய்லி கேடி கலெக்ஷன் கேங் பற்றி பார்க்கலாம். குவைத்தில் ஒரு சில நாளுக்கு முன்னாடி ஒரு ஷாக்கான வைரல் வீடியோ ஒன்று வந்துச்சு. அந்த வீடியோவில் ஒரு சில ஏரியாவில் வேலை வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லி தினமும் 1 கேடி, 2 கேடி, 3 கேடி, 4 கேடி இப்படியே டெய்லி மணி கலெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இது ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம் தான். ஏழை தொழிலாளர்களை ஏமாத்தி இப்படி பணம் வாங்குறாங்க. இது சட்டத்துக்கு எதிரானது. முன்னாடி என்ன சுச்சுவேஷன்ல இருந்தாங்கன்னா, ஒர்க்கர்ஸ் பயத்தினாலேயே கம்ப்ளைண்ட் எதுவுமே கொடுக்கல, வேலை போயிடும் அப்படின்னு அமைதியா இருந்தாங்க. கேங் தொடர்ந்து மணி கலெக்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆனா இப்போ லேட்டஸ்டா 115 பேர் சாட்சி ரெக்கார்டு கொடுத்துருக்காங்க. இது இண்டிவிஜுவல் இஷ்யூ கிடையாது, கம்ப்ளீட்டா ஒரு கேங் ஆபரேஷன் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஃபுல் இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணுவாங்க, பனிஷ்மெண்ட் கண்டிப்பா கொடுப்பாங்க. ஒர்க்கர்ஸ் எல்லாருமே ஜாக்கிரதையா இருங்க ஃப்ரெண்ட்ஸ். யாராவது டெய்லி கேடி கேட்டா அது சட்டப்படி கிரைம். நீங்க பயப்படாம கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் ஜாக்ரா ஏரியால போலீஸ் வெஹிக்கிளை பார்த்ததும் ஒரு கார் டிரைவர் காரை விட்டு இறங்கி ஓடிட்டாங்க. போலீஸுக்கு டவுட் வந்ததும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது கார் செக் பண்ணாங்க. கார் இன்சைடில் கஞ்சா பாக்கெட்ஸ், ட்ரக் யூஸ் பண்ண எக்யூப்மெண்ட்ஸ், நிறைய இல்லீகல் ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே இம்மிடியேட்டாக சீஸ் பண்ணிட்டாங்க. ஏரியா முழுக்க தடை பண்ணிட்டாங்க. சர்ச் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கார் டிரைவர் எஸ்கேப் ஆனாலும் இன்வெஸ்டிகேஷன் ஃபுல் ஸ்பீடா போய்கிட்டு இருக்கு. சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் மூலமா, செக் பாயிண்ட்ஸ் மூலமா கண்டிப்பா பிடிச்சிருவாங்க. ஷார்ட்டா சொல்லணும்னா, குவைத்ல ட்ரக்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா 0 டாலரன்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. எஸ்கேப் சான்ஸ் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேக் விசா வெப்சைட்டில் ஏமாறாதீங்க. டெய்லி கேடி கேங் கிட்ட யாரும் பயப்படாதீங்க. பயப்படாமல் கம்ப்ளைண்ட் கொடுங்க. ட்ரக் விஷயத்தில் குவைத் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.